டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52. இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். இறைவாக்கினர் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டோ? மேலும் அவர் தம் முதற்பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தாவீதின் மகனான இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1 - 25 வரை. மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு பழைய கதை. ஒரு அழகிய இளவரசன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அங்கு ஒரு தவளை வித்தியாசமாக செயல்படுவதை பார்த்து அதன் மட்டில் ஈர்க்கப்பட்டான். தவளையின் செயல்பாடு அவனுக்கு ஆச்சரியமூட்டியது. அதன் மீது அன்பு கொண்டான். எனவே அன்பின் மிகுதியால் அந்த தவளையை கையில் எடுத்து முத்தமிட்டான். உடனடியாக அந்த தவளை ஓர் இளவரசியாக மாறியது. பின்பு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதையை கொஞ்சம் மாற்றியும் சிந்திக்கலாம். ஒரு அழகிய இளவரசன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். ஒரு தவளை அவனது கவனத்தை ஈர்த்தது. அதன் மீது அன்பு கொண்ட அந்த இளவரசன் தவளையை முத்தமிட்டான். உடனே இவனும் தவளையாக மாறினான். அன்றிலிருந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் என்பது மனிதர்களாகிய நமது பார்வையில் தவளையாக இருக்கின்ற மனிதர்களை கடவுளாகிய இளவரசர் முத்தமிடுவதன் காரணமாக நாம் இளவரசர்களாக மாறுவதாகும். ஆனால் அதே கிறிஸ்துமஸ் கடவுளின் பார்வையில் தவளையாகிய நம்மை இளவரசராகிய கடவுள் முத்தமிடுவதன் காரணமாக அவர் தவளையாக மாறுவதாகும். கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ஒன்றின் இழப்பில்தான் இன்னொன்று நிறைவேற முடியும். ஒன்றின் வெறுமையாக்குதலில்தான் இன்னொன்றின் நிறைவு இருக்கிறது. இயேசு தான் கடவுளோடு இருக்கும் நிலையை இழந்ததன் காரணமாகவே மனிதர்களாகிய நாம் கடவுளோடு இருக்கும் நிலை கிடைத்தது. இயேசு தான் கடவுளின் மகன் என்கின்ற நிலையை இழந்ததன் காரணமாகவே மனிதர்களாகிய நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று மாறக்கூடிய நிலை கிடைத்தது. இயேசு தன் கடவுள் தன்மையை இழக்க முன்வந்ததன் காரணமாகவே மனிதர்களாகிய நமக்கு இறைத்தன்மை கிடைத்தது. இழத்தல் வழியாக கூட நாம் வாழ்வின் நிறைவை கண்டுகொள்ள முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமே இயேசுவின் மானுடல் ஏற்பு. அன்பிற்குரியவர்களை, பல நேரங்களில் நாம் பெறுதலின் வழியாகவே வாழ்வின் நிறைவை தூய்க்க முனைகின்றோம். எனினும் பெறுதல் வாழ்வின் பல நேரங்களில் சிக்கல்களையும், இழத்தல் பல நேரங்களில் வாழ்வின் நிறைவையும் கொண்டு வருகிறது என்பது வாழ்வியல் பாடம். ஒரு மனிதன் காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான். வழியில் இயற்கை தேவதை அவனை சந்தித்தது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அம்மனிதனை பார்த்து இயற்கை தேவதை சொன்னது. அம்மனிதன், உன் மரங்களில் இருக்கும் காய்கனிகளை எனக்கு கொடுத்தாய் என்றால் நானும் என் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொன்னான். இயற்கை தேவதை தாராளமாக எடுத்துக்கொள் என்றது. அன்றிலிருந்து ஏராளமான காய்களையும் பழங்களையும் அம்மனிதன் தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்தான். சில நாட்கள் கழித்து மீண்டும் இயற்கை தேவதையை அழைத்தான். என் வீட்டிற்கு நல்ல உணவு தேவைப்படுகிறது. உன் காட்டில் உள்ள மிருகங்களை நான் வேட்டையாட நீ அனுமதித்தால் நான் அவற்றை எடுத்துச் செல்வேன் என்று சொல்ல இயற்கை தேவதை அனுமதி அளித்தது. அன்று முதல் பல்வேறு வகையான விலங்குகளை அவன் வேட்டையாடி சென்றான். இன்னும் சில நாட்கள் கழித்து, என் குடும்பத்தாருக்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. உன்னிடம் இருக்கின்ற சந்தன மரங்களை வெட்டிக்கொள்ள நீ அனுமதிக்க வேண்டும் என்றான். அதற்கும் மறுப்பேதும் சொல்லாமல் இயற்கை தேவதை அனுமதி அளித்தது. மேலும் சில நாட்கள் கழித்து அவன் இயற்கை தேவதையை அழைத்த பொழுது தேவதை, இந்த முறை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அவன், என் கேள்விக்கு நீ பதில் தர வேண்டும். நான் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுக்கிறாய். ஆனால் உன்னிடமிருந்து நான் அதிகமாக பெற்றுக்கொள்ள என் குடும்பத்தில் பேராசையையும் சுயநலத்தையும் தான் பார்க்கின்றேன். இரண்டும் தான் அதிகமாகின்றன. கூடும் என்று எதிர்பார்த்த மகிழ்ச்சி எங்களை விட்டு போய்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த முரண்பாடு என்று கேட்க இயற்கை தேவதை இவ்வாறு பதில் சொன்னது. இயற்கையாகிய நான் கொடுப்பதிலும் பெறுகிறேன். மனிதர்களாகிய நீங்களோ பெறுவதிலும் இழக்கிறீர்கள். இவ்வாறு பதில் சொன்னதாம். மன்றாடுவோமாக. இறைவா, உம் பிறப்பு
பெறுகின்ற மனிதர்களாக இருக்கின்ற எங்களை கொடுக்கின்ற மனிதர்களாக மாற்றுவதாக. ஆமேன். இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே, மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம், கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே, தாவீதின் ஊரில் பிறந்த உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே, தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, தாளிலோ பாடுவோம் எங்கள் விடியலே, தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, தாளிலோ பாடுவோம் எங்கள் விடியலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம், கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கர்த்தரே, ஆவியால் பிறந்து உலகை ஆட்சி செய்பவரே, நேர்மையின் வேந்தரே நேச கர்த்தரே, ஆவியால் பிறந்து உலகை ஆட்சி செய்பவரே, பாவத்தை போக்கிடும் உலகின் செம்மறியே, பகைவரை வீழ்த்திடும் விண்ணக பெருளியே, பாவத்தை போக்கிடும் உலகின் செம்மறியே, பகைவரை வீழ்த்திடும் விண்ணக பெருளியே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம், கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே, மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்